அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அருள்வளம் இறங்கக்கூடிய ரமலான் மாதத்திலே சஹர் நேர நிகழ்ச்சியாக அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுத்தந்த பல்வேறு துவாக்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பயணத்திலிருந்து நாம் திரும்பி வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த துவாவை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நேற்றைய தினம் நாம் பயணத்தில் போகிறதா இருந்தால் வாகனத்தில் ஏறி அமர்ந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுபஹானல்லதி சஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினின் வ இன்னா இலா ரப்பினா ல முன்கலிபூன் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதல் பிர்ர வ தக்வா என்று வரக்கூடிய ஒரு துவாவை பார்த்தோமா இல்லையா? அது நாம் பயணத்தை கிளப்பும் பொழுது, பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது வாகனத்தில் ஏறி அமர்ந்து ஓதக்கூடிய ஒரு துவா. இப்போ நம்ம பார்க்க போகிறது, நாம் அந்த பயணத்தை முடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் என்ன துவாவை ஓதணும் அதை பார்க்க போகிறோம். அதில் நேற்று நாம் குறிப்பிட்ட அதே நபி மொழியில் சஹீஹ் முஸ்லிமில் 2612வது செய்தியில் அல்லாஹுவின் தூதர் சொன்னதாக இப்னு உமர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வ இதா ரஜ, பயணத்தை கிளப்பும் பொழுது சுபஹானல்லதி சஹரலனா ஹாதா இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்கல்ல, அதே அல்லாஹுடைய தூதர் வ இதா ரஜ, அந்த பயணத்திலிருந்து திரும்பும் பொழுது காலஹுன்ன, இதுக்கு முன்னாடி சொன்ன அதே வார்த்தைகளையும் சொல்லுவார்கள். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சுபஹானல்லதி சஹரலனா ஹாதா என்று சொல்லக்கூடிய இதே துவாவையும் ஃபுல்லா சொல்லி முடிப்பாங்க. அப்படி சொல்லி முடித்து விட்டு வஸாத ஃபீஹின்ன, அந்த துவாவில் அடுத்து அதிகப்படியாக கூடுதலாக சொல்வார்கள். பயணத்திலிருந்து திரும்பும் பொழுது ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹாமிதூன் என்கிற ஒரு வார்த்தையை கூடுதலாக சொல்வார்கள். பயணத்தில் கிளம்பும் பொழுது என்ன துவாவை சொல்றாங்களோ, பயணத்தை முடிக்கும் பொழுதும் அதே வார்த்தைகளை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வஸாத ஃபீஹின்ன, அதுல கூடுதலாக ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹாமிதூன் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? ஆயிபூன, நாங்கள் மீளக்கூடியவர்கள், தாயிபூன, இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள். இந்த பயணமே நம்ம துவாவிலே என்ன வந்துச்சு போகும் பொழுது, இறைவா எனக்கு இந்த பயணத்துல இறையச்சத்தை கொடு, நன்மையை கொடு, நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நல்லறத்தை கொடு என்று முழுக்க முழுக்க தக்குவாவோட என்னுடைய பயணம் இருக்கணும் என்ற ஆரம்ப துவாவும் நமக்கு அதை வலியுறுத்துகிறது. அந்த துவாவை முடிக்கிற தருவாயும் எப்படி இருக்கிறது? ஒருவேளை மனிதன்ற அடிப்படையில் நான் தவறு செய்தாலும் தாயிபூன, அந்த தவறுக்கு நான் பாவ மன்னிப்பு கோரக்கூடியவனாக இறைவா இருக்கிறேன். ஆபிதூன, உன்னை வணங்கக்கூடியவனாக இருக்கிறேன். லி ரப்பினா ஹாமிதூன், எங்களுடைய இறைவனையே நாங்கள் புகழக்கூடியவனாக நாங்கள் இருக்கிறோம் என்று அல்லாஹுடைய தூதர் இது போன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கல்ல. அப்ப பயணத்திலிருந்து திரும்பி வரும் பொழுதும் நாம் மனிதன் அடிப்படையில் தப்பு செஞ்சா இறைவா மன்னிச்சிரு, பாவ மன்னிப்பை நாங்கள் கோருதோம், உன்னையே வணங்கக்கூடியவனாக இருக்கிறோம், உன்னையே புகழக்கூடியவனாக இருக்கிறோம் என்கிற இந்த வார்த்தையை அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் என்று சஹீஹ் முஸ்லிமில் 2612வது செய்தியில் இருக்கிறது. எனவே நாம பயணத்திலிருந்து திரும்புகிற பொழுது இந்த ஒரு பிரார்த்தனையை சொல்லிக் கொள்ள வேண்டும். இப்ப அதில் அந்த கூடுதலான வார்த்தைகளை மட்டும் சொல்லிக் கொள்றேன். ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹாமிதூன். ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹாமிதூன். இது அந்த பயணத்தை கிளப்பும் போது சொல்லக்கூடிய துவாக்களை எல்லாம் சொல்லி முடித்து விட்டு இப்படி ரசூலுல்லாஹி கூடுதலா சொல்லி இருக்கிறாங்க என்று வருகிறது. அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில 1797வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, அதுல ரசூலுல்லாஹி அவங்க இன்னும் சில கூடுதல் விஷயத்தை பயணத்திலிருந்து திரும்பி வரும்போது சொல்லுவாங்க என்று அந்த நபிமொழியில இன்னும் சில கூடுதல் தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஒண்ணு நம்ம மேல சொன்ன அந்த இதை நாம் சொல்லிக் கொள்ளலாம். அடுத்து அல்லது இப்ப ரசூலுல்லாஹி அவங்க சொல்லக்கூடிய இப்ப கற்றுத்தரக்கூடிய அந்த துவாவை நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அந்த செய்தி யார் அறிவிக்கிறா? அதையும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் சொல்லி காட்டுறாங்க. நீங்க அந்த சஹீஹுல் புகாரியில் 1797வது செய்தியாக பார்க்கலாம்.
அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா கஃபல மின் கஸ்வின், அல்லாஹுவின் தூதர் ஒரு போர்க்களத்திலிருந்து திரும்புவார்களேயானால், அவ் ஹஜ்ஜின் அல்லது ஹஜ் செய்துவிட்டு திரும்புவார்களேயானால், அவ் உம்ரத்தின் அல்லது உம்ரா செய்துவிட்டு திரும்புவார்களேயானால். இன்னைக்கு நாம போர்க்களத்துக்கு போக மாட்டோம், ஆனா ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்களா இருக்கிறோம், உம்ராவுக்கு போகக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு போர்க்களத்திலிருந்து திரும்பி வருகிற பொழுது அல்லது ஹஜ் உம்ரா பயணங்கள்ல இருந்து திரும்பி வருகிற பொழுது யுகப்பிரு அலா குல்லி ஷரஃபின், அந்த மேடான பகுதி வருகிற பொழுது, மினல் அருள் பூமியில் அந்த ஒவ்வொரு மேடான பகுதி வருகிற பொழுது சலாச தக்பீராத், 3 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த மேடான பகுதி திரும்பி வந்த ஊருக்கு உள்ள வரப்போறாங்கன்னு வைங்களேன், அந்த மேடான பகுதி வரும் பொழுதே 3 தடவை என்ன செய்வாங்களாம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். சும்ம யகூலு, அதுக்கு பிறகு கூடுதலாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு ஆயிபூன தாயிபூன ஆபிதூன சாஜிதூன லி ரப்பினா ஹாமிதூன் என்று இதையும் சேர்த்து சொல்லுவார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? ஆயிபூன நாங்கள் மீளக்கூடியவர்கள், தாயிபூன பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள், ஆபிதூன வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர்கள், சாஜிதூன லி ரப்பினா எங்களுடைய இறைவனுக்காகவே சுஜூது செய்யக்கூடியவர்கள், ஹாமிதூன எங்களுடைய இறைவனையே புகழக்கூடியவர்கள் என்கிற வார்த்தையையும் சேர்த்து சொல்லுவாங்களாம். அந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுன்னு வந்துச்சு இல்ல, வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்னு வர சொல்லி முடிச்சிட்டு ஆயிபூன தாயிபூன ஆபிதூன சாஜிதூன லி ரப்பினா ஹாமிதூன் என்று சொல்லிவிட்டு இன்னும் சொல்லுவார்களாம், சதகல்லாஹு வஅதஹு இறைவன் தன்னுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தி விட்டான், வ நஸர அபுதஹு தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்து விட்டான், வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதஹு இறைவன் மட்டுமே தனித்து நின்று எதிரிகளை தோற்கடித்து விட்டான். என போர்க்களத்தில் திரும்பி வர்றாங்கல்ல, அல்லாஹு தஆலா இந்த அடியாருக்கு உதவி விட்டான், இறைவனே தனித்து நின்று அந்த எதிரிகளை தோற்கடித்து விட்டான், இறைவன் தன்னுடைய வாக்கை உண்மைப்படுத்தி விட்டான் என்கிற இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் என்று சஹீஹுல் புகாரில் நாம பார்க்கிறோம். இதுல இன்னைக்கு நாம யுத்தத்திற்கு போகாவிட்டாலும், ஏன்னா நம்ம யுத்தம் செய்யறதா இருந்தா அதுக்குன்னு பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. எப்போ ஒரு ஆளுக்கு மேல யுத்தம் கடமை அதெல்லாம் மார்க்கம் தனியா வகுத்து சொல்லுதுன்னு வைங்களேன். இன்னைக்கு நாம யாருமே யுத்தம் கடமையான ஆட்களாக நாம இல்லை. அப்ப நாம யுத்தம் செய்யாத ஒரு நிலை நமக்கு இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஆட்களை நாம இருக்கிறோம்ல, உம்ராவிற்கு போகக்கூடிய ஆட்களா இருக்கிறோம்ல. இப்படி ஹஜ் உம்ரா பயணத்தின் பொழுது அதிலிருந்து நாம திரும்பி வர்றோமா, அப்படி திரும்பி வருகிற பொழுது நம்மளுடைய ஊரை நெருங்குகிற பொழுது இந்த ஒரு பிரார்த்தனையை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப அந்த பிரார்த்தனையை மீண்டும் ஒருக்க உங்களிடத்துல சொல்லி காட்டுறோம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆயிபூன தாயிபூன ஆபிதூன சாஜிதூன லி ரப்பினா ஹாமிதூன் சதகல்லாஹு வஅதஹு வ நஸர அபுதஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. அப்ப இந்த துவாவை நாம் என்ன செய்யலாம், அந்த ஹஜ் உம்ராவிலிருந்து நாம் திரும்பி வருகிற பொழுது இந்த ஒரு துவாவை சொல்லிக் கொள்ளலாம். அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில 3085வது நபிமொழியாக இன்னொரு துவாவும் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அது பயணத்திலிருந்து திரும்பி வர்ற போது, அதுல அந்த போர்க்களம் முடிஞ்சு திரும்பி வர்றாங்கல்ல, அப்படி வரும்போது சொல்லணும், அல்லது ஹஜ் உம்ரா போயிட்டு திரும்பி வர்றாங்கல்ல அப்படி வரும்போது சொல்லணும் என்று இப்படிப்பட்ட தகவல் இல்லை. பொதுவாக பயணத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது அல்லாஹுடைய தூதர் இந்த மாதிரியும் சொல்லி இருக்கிறாங்க என்று வரக்கூடிய இன்னொரு செய்தி சஹீஹுல் புகாரில 3085வது செய்தி. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அனஸ் பின் மாலிக் அவங்க என்ன குறிப்பிடுறாங்க, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு யுத்தத்திற்கு போயிட்டு திரும்பி வந்தோம். அப்படி திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு வாகனத்தில் ஏறி வந்தாங்க. தனக்கு பின்னாடி தன்னுடைய மனைவி அன்னை
சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாகனத்தில் ஏற்றி அமர்த்திட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் திடீரென்று அந்த வாகனம் என்ன செய்த, அந்த ஒட்டகம் அல்லாஹுவின் தூதரையும் சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உலுக்கிய உடனே ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழுந்த உடனே ஆளாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, வேகமா போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே விழுந்துட்டாங்களா, என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அல்லாஹுவின் தூதரை சந்திப்பதற்காக ஓடுறாங்க. யா ரசூலல்லாஹ் ஜஅலனி அல்லாஹு ஃபிதாக், அல்லாஹ் என்னையே உங்களுக்கு அர்ப்பணிக்கட்டும், அல்லாஹுவின் தூதரை என்ன ஆச்சுன்னு போய் கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வ அலைக்கல் மர்ஆ, நான் நல்லா தான் இருக்கிறேன், அங்க அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க என்று தன்னுடைய மனைவியை சுட்டிக்காட்டு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே அபூ தல்ஹா என்ன பண்றாங்கன்னா, ஃபகலப சௌபன் அலா வஜ்ஹிஹி, தன்னுடைய முகத்திலே ஒரு துணியை போர்த்தி கொள்கிறார்கள். அப்படி போர்த்தி கொண்டு அத்தாஹா, அவங்க சஃபியா பின்த் ஹுயை அவங்க கீழே விழுந்து கிடக்குறாங்களே அந்த இடத்திற்கு வர்றாங்க. ஃபஅல்காஹு அலைஹா, முகத்துல போர்த்தி இருக்கக்கூடிய அந்த துணியை எடுத்து அவர்களின் மீது போட்டு விடுகிறார்கள். போட்டு விட்டவுடன் திரும்ப அவங்களும் எழுந்துடுறாங்க, அல்லாஹுவின் தூதரும் எழுந்துடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்காக அந்த வாகனத்தை மீண்டும் சரி செய்து வைத்து அல்லாஹுவின் தூதரும் ஏறி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியார் சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்யறாங்க, அந்த வாகனத்தில் ஏறிடுறாங்க. அப்படி ஏறின உடனே அபூ தல்ஹா அவங்க குறிப்பிடுறாங்க, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் போல அமைத்து நாங்க என்ன செஞ்சோம், அப்படியே வந்தோம். அப்படி வரக்கூடிய நேரத்தில் ஃபலம்மா அஸ்ரஃப்னா அலல் மதீனதி, அந்த மதீனா ஊருக்குள்ள நெருங்குற நேரத்தில் ஒரு உயரமான ஊருக்குள்ள என்ட்ரு ஆகக்கூடிய ஒரு டைம், ஒரு இடம், அந்த இடத்திற்கு நாங்க வந்த பொழுது கால, அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹாமிதூன் என்கிற இந்த வாசகத்தை சொன்னாங்க. இதுல எந்த தகவல் இல்ல. ஆரம்பத்தில் பயணத்தை ஆரம்பிக்கும் போது சுப்ஹானல்லதி ஸஹரலனா ஹாதா என்று சேர்த்து சொல்லணுன்ற தகவல் இதுல இல்ல. அதே மாதிரி ஹஜ்ஜின் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்றெல்லாம் வந்ததே, அது போன்ற வாசகங்கள் இல்ல. ஊருக்கு பக்கத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஊருக்குள் நுழைகிற பொழுது ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹாமிதுன் என்று சொல்லிட்டு ஃபலம் யஸல் யகூலு ذلك ஹத்தா தஹலல் மதீனத, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவிற்குள் என்ட்ராகிற வரை இதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நம்ம இப்ப ஊருக்கு போறோம்னு வைங்களேன், நம்ம ஊரினுடைய எல்லைன்னு ஆரம்பிக்குமா இல்லையா, அந்த எல்லை ஆரம்பிக்கும் பொழுது நாம வந்து அதை சொல்லிக் கொள்ள வேண்டியதுதான், ஒரு தடவை தான் சொல்லணும்னு கிடையாது. ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹாமிதூன் என்று நாம நம்மளுடைய அந்த எல்லையை அடைகிறவரை பக்கத்துல போயிட்டு அதுல இருந்து சொல்ல ஆரம்பித்து நாம் அந்த எல்லையை அடைகிற வரை எத்தனை முறை வேண்டுமானாலும் இதை சொல்லிக் கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, ஃபலம் யஸல் யகூலு ذلك, இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாகவே இருந்து கொண்டிருந்தார்கள். ஹத்தா தஹலல் மதீனத, அந்த மதீனாவிற்குள் அவர்கள் என்ட்ரி ஆகிற வரை இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸ்ல இருந்து நாம விளங்கிக் கொள்வது என்ன, ஒன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல பயணத்தில் ஆரம்பிக்கும் பொழுது என்ன துஆவை ஓதனமோ, நாம பயணத்துல திரும்பி ஊரினுடைய எல்லை அடைகிறோமா, அப்படி எல்லையை அடைகிற பொழுது ஆரம்பத்தில் சுப்ஹானல்லதி ஸஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் என்ற அந்த துஆவை சொல்லி முடித்து விட்டு ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹாமிதூன் என்று சொல்லிக் கொள்ளலாம். அதுவே நம்மளுடைய பயணம் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வரக்கூடிய பயணமாக இருந்தால், உம்ராவிலிருந்து திரும்பி வரக்கூடிய பயணமாக இருந்தால், நாம நம்மளுடைய ஊருக்குள் என்றாகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஆயிபூன தாயிபூன ஆபிதூன சாஜிதூன லி ரப்பினா ஹாமிதூன் சதகல்லாஹு வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா என்கிற இந்த ஒரு பிரார்த்தனை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அது அல்லாம பொதுவா எந்த ஒரு பயணமா இருந்தாலும் நாம நம்முடைய ஊருக்கு என்று ரொம்ப சமீபத்தில் வந்த பிறகு ஊருக்கு என்றாகிற வர நாம ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹாமிதூன் என்பதை ஒரு தடவை இல்ல, நாம நம்முடைய ஊருக்குள்ள என்றாகிற வர பல முறை வேண்டுமானாலும் நாம சொல்லிக் கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நமக்கு கற்றுத்தர்றாங்க. எனவே இந்த துஆவையும் உணர்ந்து அதில் இருக்கக்கூடிய பொருள் முழுக்க முழுக்க இறைவா, நான் என்னுடைய பயணத்தை முடித்துவிட்டு மீண்டு வந்து விட்டேன், இந்த பயணத்தில் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுக்கும் நான் மன்னிப்பு தேடக்கூடியவனாக இருக்கிறேன், அதே போல உன்னையே வணங்கக்கூடியவனாக இருக்கிறேன்,
உனக்காகவே சுஜூது செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், உன்னையே புகழக்கூடியவனாக இருக்கிறேன் என்று இறைவனை வணங்கக்கூடியவனாக, இறைவனிடத்திலே மன்னிப்பு தேடக்கூடியவனாக நாம இருக்கிறோம் என்பதை எடுத்துரைக்கக்கூடிய விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆக்களை கற்றுத்தர்றாங்க. எனவே நாமும் நம்முடைய பயணத்திலிருந்து திரும்புகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த இந்த துஆக்களில் இருந்து சில துஆக்கள் ஏதேனும் ஒரு துஆவை தேர்வு செய்து சொல்லக்கூடிய நன்மக்களாக இருக்கணும். அதன் மூலம் அதில் கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை நாம் இந்த உலகத்தில் அடையக்கூடியவர்களாக, மறுமை நாளிலேயும் அடையக்கூடிய நன்மக்களாக மாறணும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக என கேட்டுக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுத்தரப்பட்ட இன்ன பிற துஆக்களை பற்றி நாம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.